பையனை பெற்ற அம்மாக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? பையன் சம்பாதிக்கிறான், அந்த பணத்தை வாங்குகிறோம். பிறகு பையன் குடிச்சிட்டு வந்தால் பையனை தட்டி கேட்க மாட்டாங்க, ஏன் குடிக்கிற அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்ததும் பையன் காசு கேட்டால் எடுத்து கொடுத்துறது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து பெட்டில் கிடந்து என்ன பண்ணாலும் தள்ள கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் நீ தள்ள நீ குடிச்சிட்டு கிட, நீ தான் குடிச்சிட்டு கிடக்குறியே. அதுக்கப்புறம் என்ன எங்களை டிஸ்டர்ப் பண்ண இல்லைலா? ஏன் கெட்ட போகிற பொண்டாட்டியை தான் நீ போட்டு நல்லா அடிப்ப. அதனால் என்ன உங்களுக்கு என்ன, நீங்கள் நிம்மதியாக தான் இருப்பிய. வார பொண்ணு தானே அனுபவிக்க போகிறா. என் மோனை ஒழுங்காக விளக்க தெரியாதா உங்களுக்கு? எத்தனை பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை இப்படி கெடுக்க இருக்குதியே. மோனுக்கு பெண்ணு கிடச்சலன்னா மட்டும் ஐயோ பெண்ணு கிடைக்கல எனக்கு, மோனுக்கு பெண்ணு 2ஆம் தரமாக கிடச்சா போகணும்னு வரீங்கல்ல. ஏன் 2ஆம் தரம் கிடச்சா மட்டும் வச்சு வாழ்ந்துருவானா? வச்சு வாழியானா? எதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கை? உன் குடிகாரனை இந்த பெண்ணு கட்டி வச்சாதுங்க, அவன் குடும்பம் நடத்த லாயக்கு இல்லாதவன் பெண்ணு கட்டி வச்சாதுங்க. எதுக்கு பண்ணி வச்சதிய இந்த தப்பை? எதுக்கு நீங்கள் பண்ணுதியா? ஏன் நீங்கள் இப்படி குடிகாரனு கெட்டுப்பட்டு நீங்கள் அடியும் பட்ட போல வார பொண்ணு படணும்னா என் மோனை திருத்த தெரியாதா உங்களுக்கு? ஏன் என்ன விஷம் வச்சு கொல்ல வேண்டியதானே? பெண் மக்களை எல்லாம் பாதுகாத்து எப்படி குடிகாரம் இல்லாத மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறிய நீங்கள்? ஏன் அப்போ உனக்கு மோனுக்கு வர பொண்ணு ஒரு பொண்ணு கிடையாதா? அவன்கிட்ட வந்து நீ குடிச்சிட்டு நீ சவுண்டு போட மாட்டேன். ஏன்னா குடிச்சிட்டு அவன் பாட்டு கிடக்கான், உன்னிட்ட அடியச்சு வர மாட்டான். கெட்டின முறை பொண்டாட்டிட்டு தானே அடியச்சு வைப்புவான். உனக்கு அது கண்ணு குளிராக இருக்கும், அப்படி தானே? எதுக்கு நீங்கள் கட்டி வச்சதே? ஒரேடிய விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு இன்னொரு பெண்ணுங்க வாழ்க்கை? 2ஆம் தரம் பொண்ணே கிடச்சில்ல, சும்மா இருக்க பெண்ணோலாம் வந்து 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 வீடு தேடி ஆள் விட்டு விட்டு கேட்கணும். அடுத்த முகம் திருந்துவான், மலர்ந்துருவான், கடந்துருவான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நீங்கள் என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறிய? என்னத்துக்கு பொண்ணுங்க வாழ்க்கை உனக்கு மூழ்க வாழ்க்கை தீர்ந்துனா எப்படி இருக்கும்? உனக்கு கண்ணீர் வராது? போட மாட்டேன் மூழ்க சுட்டி. அப்போ மருமம் சொன்னால் உனக்கு இலக்காரம் இல்லை அடிபடாக்கு. எதுக்கு அப்படிப்பட்டவனு என்னத்துக்கு பெண்ணு கட்டி வச்சிய? திருந்த மாட்டான்னு உனக்கு தெரியும், உனக்கு ஊரில் உள்ள எழுகம் தெரியும். ஆனால் ஊரில் உள்ள எல்லாம் சொல்லிக்கிடுவாளுவா. எப்படி சொல்லுவானோ? ஐயோ அவன் திருந்துவான், நீ கல்யாணம் பண்ண ஒன்று கட்டின பிறகு திருந்துவான். முதல் தரத்தை கட்டியிருந்தாலும் அவன் திருந்த போகிறது கிடையாது. 2ஆம் தரம் கட்டினாலும் திருந்த மாட்டான், 3ஆம் தரம் கட்டினாலும் அவன் திருந்த மாட்டான். அவன் குடிகாரன் தான். ஆனால் நீ அடி வாங்காமல் பணத்தை மட்டும் மோன்ட்டு வந்து உருவிட்டு நிம்மதியாக வாழுவேன். வாரவன் அடிபடணும் இடிபடணும், அவன்கிட்ட வந்து தேவையில்லாத பேச்சு வாங்கணும். என்னது தேவடியா பூண்டை? அவன் மட்டும் தேவடியாளுக்கு தவனே தள்ள தேவடியா இல்லை, நாங்கள் தான் தேவடியாளுக்கு பிறந்தவியா, அப்படி தானே? அப்போ அவன் இனி பெற போகிறது இது இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்குதியா? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அடுத்த இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணிச்சலே. அப்போ இனி அசல் ஊர்லேருந்து ஒரு பெண் எடுத்திருந்தா நீங்கள் என்ன கொடுமைப்படுத்திருப்பிய? அவள் என்ன பண்ணியான்னு நீங்கள் இப்படி இது பண்ணுதியா? என்ன கேட்க நாதி இல்லைனா? அவள் தனியாக வாழுவா. இப்படி ஒரு குடிகாரனை கூட வாழியதோட அவள் தனியாக வாழ்ந்துட்டு போவா. உனக்கு மூளோட வாழ்க்கையை யோசித்து பார்த்தியா? அவ்வளோ நல்லா தானே இருக்காளுவா. அதே போல் வார பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்பட மாட்டியா நீ? உன் குடிகாரனுக்கு பெண்ணை கேட்டு எப்படியா வீடு யார் வேறு ஆளை வச்சு கேட்டு கட்டுதிய? அடுத்தது அடித்து கொல்லணும். அடித்து கொன்னுட்டு அவளா செத்தா என்னத்துக்கு இந்த வேடம் தேவையா உங்களுக்கு? இந்த பாவத்தில் நீங்கள் எங்கே கொண்டு தீப்பிய? பெருசாக பைபிள் கோயிலுக்கு போறிய. என்னத்த போறிய கோயிலுக்கு? கடவுளை என்ன உங்கள் கூட வந்துடுவாரா? நீ செய்ய பாவத்தை எல்லாம் கணக்கு தீர்க்க மாட்டார். ஒரு பெண்ணுக்கு செய்ய பாவம் கணக்கு தீராது. நீ கோயிலுக்கு போகிற இல்ல, மனசார சொல்லு, நீ எப்படிப்பட்ட பாவப்பட்ட வேணும், எப்படிப்பட்ட பாவின்னு சொல்லு பார்ப்போம். திருந்துவான், எனக்கு முகம் திருந்துவான், உன்னை கல்யாணம் பண்ண திருந்துவேன். அது என்ன புண்டைக்கு சொல்லுதிய நீங்கள்? குடிப்பேன் இன்னும் அடுத்தது பெண்ணு கட்டிட்டு யாரை வந்து கேள்வி கேட்டுட்டா வெள்ளு போல குடிப்பேன். ஏன்னா ஊரில் கிடைக்கவில்லை தெரியாது அவன் குடிக்காரன்னு, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது. எல்லாரும் நம்பிடுவேன், அப்படி தானே? எள்ளு போல தான் குடிப்பேன். பிச்சைக்காரவன் ரோடாக கிடைக்கவன் எள்ளு போலியாக குடிப்பேன்.
உனக்கே தெரியும் உன ரோட்லேருந்து தூக்கிட்டு வர்றது. சலுவா வெடிச்சிட்டு திரிவேன். குடிகாரன் நான் எல்லாம் அப்படிதான். அது கூட எனக்கும் எள்ளு போல குடிப்பேன். ஊரை கூட்டி வச்சுட்டு பெரிய பத்தினி வேசமா போடிய ஊரில் பெண்ணடி இடத்த பெண்ணடிக்க உன மூளுக்கு இதே ஒரு நிலைமை வந்தா நீ எப்படி இருப்ப? அவன் குடிப்பான், எள்ளு போல குடிப்பேன். இந்த எள்ளு போல தான் ஊற்றிட்டு வரான். டெய்லி அடி. உனக்கு முன் வந்து அடி வாங்கக்கும் இடி வாங்கக்கும் தான் வருவாளுவ. நினச்சிட்டு இரு. ஹே, நீ எல்லாம் தாயே கிடையாது. ஏன் இப்போ பெண்டாட்டி அடித்து இரட்டிட்டா மூவன் நிம்மதியாக கிடப்பான். எல்லாம் குடிச்சிட்டு வந்து உன்னிட்டையும் அடி வச்ச மாட்டான், உன்னை மாப்பிள்ளைட்டையும் அடி வச்ச வர மாட்டான். உனக்கு என்ன ஊருக்கார இதுலன்னு அந்த குட்டி போன பிறகு வீட்டில் அனக்கம் இல்லை. ஏன் அனக்கம் இல்லைன்னா நீ தட்டி கேட்கல, நீ மகன் குடிச்சதை தட்டி கேட்கல. அவன் குடிச்சிட்டு இருந்தா தின்னா என்ன தின்னாட்ட உனக்கு என்ன? நீயும் மாப்பிள்ளைய நல்லா வச்சு விழுங்குவிய, நல்லா தின்னுட்டு மேலேருந்து கடந்து உறங்குவிய. அவன் என்ன தின்னா என்ன செத்தா என்ன? அவனுக்கு பணம் வந்தால் மட்டும் உனக்கு போதாதா?